கண்மணி அன்புடன்ல செப்பு மாட்டிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு, புலம்புறாரு. என்னப்பா இது, இந்த இதுல பயங்கரமானதா நடந்துட்டு இருக்கு, ஏன் ஜீவா நீங்க பாத்துக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணுவேன், இவங்கெல்லாம் நம்பித்தான் விட்டுட்டு போறேன், இப்படி பண்ணா நான் என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குற்றவாளிகளா வெளி வந்துகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அப்படி பக்கத்துல வராரு. ஏங்க உங்களுக்கு நான் அப்படி என்னங்க பண்ணேன்? இல்ல சார் என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படிங்கிறாங்க. ஏயா நீமா அப்படி பண்ணுவ? இல்ல அவர் தான் மிளகா அப்படி போட சொன்னாரு, அதனாலதான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒட்டுமொத்த பழி அவங்க மேல போட்டு இவர் தப்பிக்க நினைக்கிறது கரெக்டா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லி உங்க பொண்ணான கையில ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அன்பான இனிய உறவுகளே. இப்ப கண்மணி வராங்க. ஏங்க எதுக்குங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்கல, என்ன மன்னிச்சிருமா, எனக்கு கீழே வந்தவர் உடனே பெரிய செஃப்பா இருக்காரு அப்படிங்கிறதுனாலதான் அப்படி பண்ணிட்டேன், நான் தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ ஒரு நாளைக்கு எத்தனை பேரை தான் நான் மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க கண்மணி. பயங்கரமா பிடிச்சி திட்டுற பார்த்துட்டு அந்த சீனியர் என்ன பண்றாரு, ஏன் கண்மணி எனக்கு மட்டும் இப்படி பண்றீங்க, என்ன பண்றான் அவங்க 2 பேரும் இதுல இருக்கிறத பூராத்தையும் ஆட்டையை போட்டு வித்தாங்க, அவங்களெல்லாம் மன்னிச்சிங்க, நானும் தெரியாம ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டேன், அது மிளகாத்தூளை மட்டும் தானே போட சொன்னேன், மற்றபடி நான் இதுல இருந்து ஒரு குண்டூசி கூட நான் திருடுறது இல்லை, என்னை மன்னிக்க கூடாதா அப்படின்னு சொல்ல, நல்லா சூப்பரா பண்றீங்க, அவன் அவ்வளவு திருடுறான், நான் ஒன்று தானே திருடேன், அப்ப நான் பெரிய தப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு, திருட்டு தானங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவம் வருது. அதுக்கப்புறம் கண்மணி அப்படியே தலையில கையை வச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னுட்டு, என்னை மன்னிச்சிருமா, மனசார நான் மன்னிப்பு கேட்குறேம்மா, தெரியாம ஏதோ புத்தி கட்டி பண்ணிட்டேம்மா, அம்மா இது வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணதில்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அன்பு பார்க்குறாரு. நீ பண்ணதில்ல, இப்போ கண்டுபிடிக்காம மட்டும் இருந்தா இந்நேரம் என் கதி என்ன ஆயிருக்கும், நான் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னு கத்துறாங்க. ஓகே கூல் அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்துறாரு ஜீவா. அப்புறம் கண்மணி அப்படி அன்பை பார்க்க, என்ன பார்க்குற, என் பேர்ல இங்கே ரிப்பேர் ஆயிருந்திருக்கும், சரி இப்போ என்ன விடுங்க, நீ வேணா தியாகி இருந்துட்டு போ, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, ஹலோ நான் தியாகி அப்படிலாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, ஜீவா எனக்கு இதில் நான் எந்த இதுவும் சொல்லலை, என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, இதானே ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் டைம் பண்ணால் தண்டனை கொடுத்துக்கலாம், ஆனால் இப்போ உடனே எடுத்தோன்னே தண்டனை கொடுக்குறது எனக்கு என்னமோ பாவமாக தான் தோணுது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளும் பார்த்தீங்கன்னா காலில் விழுந்துறாரு, ஜீவா காலில், என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு கை எடுத்து நன்றி சொல்லி, அதாவது கை கூப்பி கெஞ்சி கேட்குறாரு. சரி போய் தொலைங்கயா, ஆனால் இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு போக, அன்பு மட்டும் செம்ம காண்டில் இருக்காரு. அன்புக்கிட்டையும் போயிட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறாங்க கண்மணி. சரிங்கம்மா அப்படின்ட்டு, சார் என்னை மன்னிச்சிருங்க சார், தெரியாமல் பட்டேன் சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, போயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அன்புக்கு அங்கே இருக்க பிடிக்கவே இல்லைங்க, கிளம்புறேன் அப்படின்னு ஜீவா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன பண்ணுறாரு, ஏன் அன்பு எதுவும் என் மேலே கோவமா, சேச்சா நான் ஏன் உங்கள் மேலே கோவப்பட போகிறேன், இது உங்கள் ஹோட்டல் உங்கள் எம்ப்ளாயி, நான் எப்படி கோவப்பட முடியும், என்ன அன்பு இப்படிலாம் பிரித்து பேசுகிறீங்க, நிஜமா தாங்க, இல்லை உங்களுக்கு என் மேலே வருத்தம் இருக்குது, இப்போ என்ன பண்ணணும், அந்த ஆள் நான் பனிஷ் பண்ணட்டுமா, வேலையை விட்டு அனுப்பட்டுமா, சேச்சா வேலையை விட்டு அனுப்புகிற அளவுக்கு நான் ஒன்றும் அந்தளவுக்கு கொடூரமானவன் இல்லைங்க, அப்புறம் என்னங்க பண்ணுறது, அவங்கள நான் என்ன பண்ணுறது, அடிக்கவும் முடியும் பச்சை பிள்ளையா அப்படிங்கிறாங்க. இல்லை ஏதாவது பனிஷ் பண்ணணுமா, ஒரு நாள் 2 நாள் தண்டனை கொடுக்கட்டுமா அப்படிங்கல, தண்டனை கொடுக்குறதும் நான் ஒன்றும் ஆசைப்படலை, ஆனால் என்னமோ தெரில எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது ஜீவா, எனக்கு மனசே சரியில்லை, நான் என்னோட வாதம் என்னன்னா, இப்போ கண்டுபிடிச்சதுனால அவன் மன்னிப்பு கேட்குறான், இப்போ நான் ஏன் மன்னிக்கலை அப்படிங்கிற மாதிரி வருது, ஒருவேளை கண்டுபிடிக்கலைன்னா அவன் தப்பு பண்ணலன்னு இருந்தா என் பேர் தானே ரிப்பேர் இருக்கும், என்ன இந்த ஹோட்டலை விட்டு அனுப்பியிருப்பீங்கல்ல அப்படின்னு அன்பு சொல்ல, ஐயோ அப்படியே ஜீவா பார்க்குறாரு. அன்பு என்ன ஆனாலும் சரி நான் உங்களை விட மாட்டேன், உங்களை ஃபர்ஸ்ட் லுக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, எப்படி என்னால் உங்களுக்கு நஷ்டம் வந்துச்சோ உங்களுக்கு நான் அதை ஈடு கொடுப்பேன் அப்படின்னு என் கூட சேர்ந்தீங்க பாருங்க, எவ்வளோ பெரிய நீங்கள் அதிபர் மக, ஆனாலும் எனக்காக ஒரு செஃப்பாக வேலை பார்க்குறீங்கன்னா எந்த அளவுக்கு உங்கள் மனசு நல்ல மனசு, நான் விட்டுருவேனா ப்ளீஸ் அன்பு அப்படின்னு கெஞ்சுறாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அன்பு கிளம்புறாங்க. ஏன் கிளம்புறீங்க அன்பு, அப்போ நீங்கள் நான் சொன்னதுக்கு எடுத்துக்கலையா, கோச்சுக்கிட்டீங்களா, ஐயோ நான் அப்பெல்லாம் கோவிக்கலைங்க, எனக்கு மனசு சரியில்லை ஜீவா, இங்கே இருந்தால் வேலையும் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் கண்மணி வராங்க. என்னாச்சு, ஏன் அன்பு போகிறாரு அப்படின்னு சொல்ல நடந்ததை சொல்கிறாங்க. ஓ வருத்தப்பட்டாரா, அவங்க மேலே கோச்சுக்கிட்டாரா, அதுக்கு என்னங்க பண்ண முடியும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இல்லை கண்மணி அவருக்கு மனசு வருத்தம் தானே இருக்கும், அந்த இடத்துல நம்ம இருந்து பார்த்தா தான் அதோட அருமை தெரியும், அதே மாதிரி நான் இருந்தேன்னா இந்நேரம் போயா நீயாச்சும் உன் வேலையாச்சுன்னு சொல்லி திட்டிகிட்டே போயிருப்பேன், ஆனால் அன்பு அதை செய்யலைல அப்படின்னு சொல்ல கண்மணி பார்க்குறாங்க. ஓ இந்த இடத்துல இப்படின்னு தோணுமா அப்படின்னு கண்மணி கேட்க, என்ன கண்மணி அடுத்தவங்க இடத்துல நின்று பார்க்கணும் கண்மணி அப்படின்னு சொன்னோன்னே ஜீவா பார்த்து, நீங்கள் உண்மையிலே கிரேட்டு ஜீவா அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ அப்படிங்கிறாரா. சரி விடு
விடுங்க, உங்கள் நல்ல மனசுக்கு தான் நாங்கள் நல்லவங்களாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். ஆமாம் இல்லை அப்படி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க வேலை கிடக்கு அப்படின்னு போகிறாங்க. அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஷையாக இருக்க பக்கத்தில் போய் கண்மணி பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், நேற்று நடந்து இன்றைக்கி நடந்து எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. இப்போ நம்ம புதுசாக பிறந்திருக்கோம் அப்படி நினச்சிட்டு வேலையை பாருங்கள், ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு நான் காமெடி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் சிரிக்கணுங்கிறக்கா நான் காமெடி சொல்ல போகிறேன். ஆனால் நான் காமெடின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் யாரும் சிரிக்கலைன்னா கண்டிப்பாக நாங்கள் சிரிக்கிறோம் அப்படிங்கல. ஓகே 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு காமெடி அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் கண்மணி சொல்லுங்கள். அதான் நான் சொல்லிட்டேனே, என்னங்க காமெடி சொல்கிறேன்னு சொன்னீங்க, சொல்லிட்டேங்கிறீங்க. இப்போ தானங்க காமெடின்னு சொன்னேன். 1 2 3லாம் சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு விரட்டுறாங்க, ஓடுறாங்க. அப்பாடா எல்லாரும் ரிலாக்ஸ் ஆகிட்டிங்களா? ஓகே ஓகே எல்லா வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வேலையெல்லாம் நல்லபடியாக முடிக்கிறாங்க. இப்போ அடுத்து எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. கண்மணி பார்த்தா அவங்க அம்மா இருந்துட்டு என்ன பண்ணுது, என்ன ஏற்ற வீடு திறந்துருக்கு அப்படின்னு உள்ளார போயிட்டு பார்க்குறாங்க. அன்பு வந்து அப்படியே தலையை எப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. தம்பி என்னப்பா தம்பி என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. இல்லை ஏதாவது வேணுமா, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ஏன் தம்பி என்னை யாரோ எவரோன்னு பார்க்குறீங்க? அன்னைக்கு நடந்ததுக்கா நான் மறுபடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஐயோ ஒன்றும் இல்லைங்க போங்க. ஏங்க தம்பி என்னை அத்தைன்னு வாய் நிறைய கூப்பிடுவீங்க, இப்போ போங்கங்கிறீங்க. என் மேலே எதுவும் தப்பெல்லாம் இல்லைங்க, எனக்கு டென்ஷன் இருக்கேங்க அப்படின்னு சொல்ல படார்னு காலில் விழுகிறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த வார்த்தை வந்துடுதுங்க. அப்பா எனக்கு இது போதும் தம்பி, எனக்கு காலில் விழுந்தது கூட பெருசாக தெரியல. ஐயோ அத்தை எந்திரிங்க, உங்களை நான் அம்மா மாதிரி நினைக்கிறேன், என் காலில் விழுகாதீங்க அப்படின்னு எந்திரிச்சு தூக்கி விட்டுறாரு. பாருங்க என் பிள்ளைய ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு அன்பு பார்த்து கேட்குறாங்க. ஐயோ நீங்கள் பேசாமல் போங்க அத்தை, எனக்கு ஒரு டென்ஷன் இருக்கேன் அத்தை, ஏன் இப்படி காலெல்லாம் விழுந்துட்டு, எனக்கு ஒரு அர்த்தமும் உங்கள் மேலே இல்லை, கோவமெல்லாம் இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. வேறு ஏதாவது வேணுமா? ஒன்றும் வேணாம் அப்படிங்கிறாரு. அப்புறமா வெளில போகும்போது மறுபடியும் திரும்பிக்கிட்டு மாப்பிள்ளைன்னு சொல்ல போகிறாங்க. அத்தை போங்க அப்படின்னு சொல்ல கிளம்பி போயிடுறாங்க. அத்தை அப்படிங்கிற என்ன தம்பி அப்படின்னு ஓடி வராங்களா. கதவை சாத்திட்டு போங்க அத்தை அப்படிங்கிறாரு. கதவை சாத்திட்டு போயிடுது. ஆனால் சும்மா தாங்க சாத்திட்டு போகுது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கதவு திறக்குதுங்க தன்னாலேயே. அப்படிப்பட்ட கதவு போல இருக்கு. இவர் அன்பு அப்படியே சோகமாக அப்படியே உட்காந்துருக்காரு, நெத்தியில் கையை வச்சுட்டு. இங்கே நம்ம ஆள் வருதா, வந்து வேலை முடிஞ்சு வர்றாள், என்ன கதவு திறந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இவர் கையை வச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு, டென்ஷன்லேயே இருக்காரு. என்ன டென்ஷனில் இருக்காரு பார்ட்டி, போய் என்னன்னு பார்ப்போமா, ஐயோ நம்ம போனால் இன்னும் டென்ஷன் ஆகும் அப்படின்னு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. என்னடி எதுவும் பிரச்சனையா? ஏம்மா அந்த தம்பி என்னமோ வெள்ளனே வந்துருச்சு, தலையில் கையை வச்சுட்டே உட்காந்துருக்கு, என்ன எதுன்னு கேட்டாலும் டென்ஷனாகவே விழுகுது, என்ன எதுன்னு நீ எப்போ கேட்ட? சரி கோச்சுக்காத, சரி சொல்லு ஏதோ சொல்கிற வர்ற சொல்லு. இல்லடி கண்மணி நீ ஒன்றும் கோவிக்க மாட்டேன்னா? அம்மா நான் கோவிக்க மாட்டேன் சொல்லுமா. பார்க்கவே பாவமாக இருந்துச்சா? என்னன்னு போனேன்டி, தலையில் கை வச்சுக்கிட்டு இருந்தாருடி. அம்மா அப்போ இருந்து கை வச்சுக்கிட்டு தான் இருக்காரா? ஆமாடி என்னன்னே தெரியல, கேட்டால் ஒன்றும் இல்லை போங்கன்னு சொல்லிட்டாருடி. அவ்வளோதான் வந்துட்டேன், என்ன பண்ணுறது, ஏன் இதுக்காக ஒரு பிரச்சனை இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு அதே நினப்பில் இவங்க கண்மணியை வேலை பார்க்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. நேரம் ஆகுது. அன்புனால கொஞ்சம் ரொம்ப நேரம் என்ன ஆயிருக்கும், நம்ம தான் தப்பு பண்ணியிருந்தோம்னா ஜீவா நம்மளை எடுத்தறிஞ்சிருப்பாரு, கண்மணி நம்மளை பற்றி என்ன நினச்சிருப்பா, கண்மணி அப்போல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டா, இருந்தாலும் அப்படின்னு அதே நினப்பில் இருக்காரா. சாப்பிடவே இல்லைங்க, மதியானம் சாப்பிடல, காலையில் டயம் ஆயிடுச்சுன்னு போயிட்டாரு, காலையிலையும் சாப்பிடல, இப்போ நைட்டும் சாப்பிடலையா, அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு, அப்படியே தலை சுத்துது, கிறுன்னு வந்து மூச்சு முட்டுது, அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. கதவு திறந்த வாக்கில் இருக்கிறதுனால இங்கே கண்மணி என்ன பண்ணுது, கதவை சாத்திட்டு தாப்பா போட்டு தூங்கலான்ட்டு வர்றாங்க. தாப்பா போடையில் பார்த்தா கரெக்டாக அந்த கதவு திறந்துருக்கு. லைட்டு கூட இல்லை, இருட்டாக இருக்குது, கதவு திறந்துருக்கு தெரியுது. என்ன கருங்கும்னு இருக்குது, கதவு திறந்துருக்கு அப்படின்னு லைட் எரிஞ்சாலாவது ஆள் இருக்குன்னு சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு அம்மா இரு நான் அவரை போய் பார்த்துட்டு வரேன், கதவு திறந்துருக்கு ஆனால் இருட்டாக இருக்குமா, என்னன்னு தெரியலடி அப்படின்னு எந்திரிக்க. இரு ஏன் பறக்கிற, என்னை விட ஆர்வமாக வர்ற, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அன்புகிட்ட கண்மணி போகிறாங்க. போய் கதவை திறக்கிறாங்க. திறந்தா இருட்டாக இருக்குது கருங்கம்னு. அன்புன்னு கூப்பிடுறாங்க. என்ன யாரையுமே காணோம், மணி 8 மணி ஆச்சு, 7 8 மணி ஆக போகுது, ஒரு லைட்டையும் காணோம் ஒன்றையும் காணோம் அப்படின்னு பார்க்குறாங்க. அன்பு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அங்கங்கே லைட்டாக சின்னதாக ஏதோ ஒரு ஒளி தெரியுது, சின்ன விடிலாம் மாதிரி போயிட்டே இருக்காங்க. ஒன்றும் தெரியல. பார்த்தா காலில் இடிபடுது, படான்னு இடிபட்டு அப்படியே தடுக்கி விட்டு விழுகிறாங்க. பார்த்தா அன்புன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு லைட்டு போடுறதுக்கு சுவிட்சை தேடுறாங்க. எல்லா சுவிட்சையும் போடுறாங்க, லைட்டு ஏதோ 1 2 எரியுது. என்னாச்சு அன்புன்னா அப்புறம் அப்படியே ஆண்டுட்டு கிடக்குறாரு. என்னாச்சு அன்பு அப்படியே துடிச்சு போகிறாங்க.
தூக்கி கொண்டே வச்சு சோபாவில் வச்சிடுறாங்க. வச்சுட்டு போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அப்படி வாயில் போடுறாங்க அந்த மாத்திரையை. தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அவருக்கு பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த இதை கொடுத்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு வாங்குது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கண்மணி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அன்பு, ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. நான் இந்த மாதிரி கண்மணி பேசுகிறேன், அவருக்கு இந்த மாதிரி சீவியர் ஆச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க அப்படி சொல்ல, சரிங்க மேடம் இந்த வந்துடுறேன் மேடம் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. பார்த்தா அரை மணி நேரம் ஆகுது, 3/4 மணி நேரம் ஆகுது, இன்னும் காணோம். இங்கே கண்மணி பார்க்குறாங்க, இன்னும் டாக்டர் காணோம் அப்படிங்கல. அன்பு என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒன்றும் இல்லை கண்மணி நீ போ அப்படிங்கிறாங்க. எப்படி அன்பு சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படிங்கல. இல்லை கண்மணி அப்படி சொல்ல, என்னங்க நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, சாப்பிடாம இருக்கலாமா அப்படின்ட்டு சாப்பாடு எடுக்க போயில, சரி அம்மா கிட்டே கேட்போம் அப்படின்ட்டு, அம்மா சாப்பாடு எதாவது எடுத்துகிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே அவங்களும் சாப்பாடு எடுத்துகிட்டு பறந்து அடித்து ஓடி வராங்க. என்னம்மா சாப்பாடை கையில் வச்சிருந்த மாதிரி கொண்டு வர்ற உடனே அப்படின்னு கண்மணி கேட்க, கையில் தாண்டி வச்சுருந்தேன். எப்படிம்மா, இல்லை புள்ள உட்காந்த பார்த்தேன், பொழுதுக்கும் சமைக்கலன்னு தெரியும், அதான் நீ வந்துட்ட, ஏதாவது சாப்பாடு வேணும்னா போட்டுட்டு வர கூட லேட்டாக தான் போட்டுட்டு வந்தேன்டி அப்படி சொல்ல, எப்படிம்மா இந்தளவுக்கு இருக்கீங்க, பெத்த புள்ள மாதிரி பார்க்குற, மருமையனும் பெத்த பிள்ளை மாதிரி தாண்டி பார்ப்போம், அதை விட ஒரு படி மேலே தாண்டி பார்ப்போம், தம்பி சாப்பிடுங்க அப்படிங்கல. வேணாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிறாரு. அட சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கண்மணி ஊட்டி விட்றாங்க. அவரும் சாப்பிட்டு முடிக்கிறாரு. என்ன டாக்டர் காணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கையில பார்த்தா டாக்டர் நேராக வீட்டுக்கு போயிடுறாருங்க. எங்கன்னா அங்கே போயிடுறாரு. அவங்களோட மாமூல் டாக்டர் எங்கே போவாங்க, அட்ரஸ் சொல்லியிருக்கணும் ஒழுங்கா. இந்த பிள்ளை பக்கி என்ன பண்ணுது, அட்ரஸ் சொல்லாமல் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வச்சிருது. அவர் நேராக அங்கே போயிடுறாங்க. என்னாச்சு அன்புக்கு என்னாச்சுன்னு போனால் அங்கே எல்லாரும் ஏன் அன்புக்கு என்ன அப்படின்னு சிவகாமி வர, பாட்டியும் எல்லாரும் பதட்டத்தோடு வந்து, என்ன அன்புக்கு என்னங்க ஃபோன் பண்ணீங்களேங்க, அவருக்கு ரொம்ப சிவியர்னு, எங்கே அதனால தான் வந்தேன். ஃபோன் பண்ணமா, எப்போ பண்ணா, யார் பண்ணா, கண்மணி தான், அவங்க ஒய்ஃபு தான், இந்த மாதிரி சிவியராக இருக்குது வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாங்களே. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு செம்ம காண்டாகுது. எந்த வீட்டுக்குங்க வர சொன்னாங்க, அவர் அன்பு இங்கே இல்லை அப்படிங்கல. அன்பு இல்லையா, அப்புறம் ஃபோன் பண்ணாங்களே கண்மணி, என்ன பாட்டி என்ன நடக்குது அப்படிங்கல. அன்பு அதாவது பாட்டி என்ன பண்ணுது, சிவகாமிகிட்ட, ஏய் உன் பிள்ளைக்கு கால் பண்ணு எங்கே இருக்கேன்ட்டு அப்படின்னு சொல்ல, அப்படியே பார்க்குது. உடனே உங்களுக்கு பண்ணணுமா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே நிற்கிற பண்ணுறேன் என்ன அப்படின்னு அவங்க அப்பங்காரன் புருஷங்காரன் சொல்ல, மறுபடியும் என்ன பண்ணுது, அன்புக்கு கால் பண்ணுது. இவர் அன்பு மயக்கத்தில் இருக்காரு. கண்மணி தான் போய் எடுக்குது ஃபோனை பார்த்தானா அத்தை அப்படின்ட்டு, யார் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்ல, அட்டன் பண்ணி பேசு, என்னால் முடியலை அப்படிங்கிறாங்க. அட்டன் பண்ணி அத்தை அப்படி சொல்ல, கண்மணி நீயா அப்படி சொல்ல, எல்லாரும் என்ன ஸ்பீக்கர் போடு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு போடுதுங்க. சிவகாமி பயப்படவே இல்லை. என்ன கண்மணி அவன் ஃபோன்லேருந்து நீ எடுக்கிற, நீ டாக்டருக்கு கால் பண்ணியா, டாக்டர் இங்கே வந்திருக்காங்க. ஐயோ அங்கே வந்துட்டாங்களா, நான் இங்கே வர சொன்னேன் அப்படிங்கல. எங்கேம்மா அப்படிங்கிறதான், எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு குடி வந்திருக்காரு, அங்கே தான் அத்தை இருக்காரு. ஓ அங்கே வந்திருக்கானா அப்படின்னு உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு எல்லாம் பறக்குதுங்க. இப்படி கட் பண்ண அப்படி நிற்கிதுங்க. கண்மணி பார்க்குறாங்க. ஐயோ எல்லாம் இங்கே வராளா, நான் தெரியாமல் அட்ரஸ் சொல்லாமல் விட்டனே அப்படின்னு வந்துக்கிட்டு இருக்கல, வந்து நிற்கிதுங்க. ஏய் என்னடி உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்தா, அன்பு என்னடாச்சு டாக்டரை விடுங்க, வழியை விடுங்க, டாக்டருக்கு முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி செம்மையாக கொடுத்து கழட்டுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இங்கே ஏண்டா வந்து கிடக்கிற அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு பேச, சிவகாமி மட்டும் ரொம்ப சந்தோஷப்படுது. நீ இங்கே இருயா, எனக்கு சந்தோஷம் அப்படின்னுட்டு இங்கே அன்பு பார்க்குறாங்க. கண்மணி என்ன பண்ணுறாங்க, சார் நீங்கள் பாருங்கள் சார் அவருக்கு என்னென்னு அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா நீங்கள் நல்லபடியாக முதலுதவி பண்ணியிருக்கீங்க, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு கண்மணியை பார்த்து ரொம்ப பெருமையாக பாராட்டுறாங்க. வீட்டுக்கு வான்னு எவ்வளோ பாட்டி கேட்குது, நான் வரலை, இங்கே தான் இருப்பேன், சுதந்திரமா இங்கே தான் இருக்கேன், என்னை விட்டுட்டு போய் தொலைங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. வெண்ணிலா பார்க்குது. பாட்டி விடுங்க பாட்டி, இவரை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களாம் போங்க பாட்டி நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்ல, ஏய் எங்கே இருக்க, யார் வீட்டில் நீ இருக்காது, மரியாதை எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இங்கே கண்மணியும் அம்மா என்ன பண்ணாங்க, அம்மா நீ கிளம்பு, இவங்க என்ன பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்களா. இதுங்களை அதுக்கப்புறம் விரட்டி அடிக்கிறாரு. வேறு வழி இல்லாமல் எல்லாரும் கிளம்ப நேராக என்ன பண்ணுது பாட்டி, இங்கே வா அவளை போய் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு கிளவியும் பேத்தி அதாவது வெண்ணிலாவும் போகிறாங்க. ஏ அன்பு வெளியில் வாடி அப்படின்னு சொல்ல வேகமாக கதவை திறந்துட்டு வராங்க. வரையில் கூட்டுறதை எடுத்துகிட்டு வராங்க. என்னடி இப்படி வர்ற, நான் கூட்டுறதுக்கு வந்தேன், நீங்கள் எடுத்தாப்லண்டா நான் என்ன பண்ண முடியும், என்னடி திமுறா அப்படின்னு பாட்டி கேட்க, திமுரு தான் ஓ வீட்டு வாசல் வந்தப்ப என்ன எப்படி வட்டி அடிச்ச, இப்போ இது என்னோட டான், என் வீட்டு வாசலில் வேண்டாத வந்தேன்னா அடிச்சு தான் வரட்டுவேன், மரியாதை கிளம்புகடி அப்படின்னு சொன்னோன்னு ஆடி போகுது பாட்டி. வெண்ணிலா பார்க்குது. பாட்டி வாங்க பாட்டி, இவளை வச்சுக்கிறோம் கச்சேரி, இவளை வீட்டோட தூக்குவோம் அப்படின்ட்டு போகிறாங்க. படி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கண்மணி சூளுரைக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், கண்மணி நினச்ச மாதிரி ஜெயிப்பாங்களா, ஜெயிச்சு காட்டுவாங்க அப்படின்னு நம்புவோம். இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.